தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கேப்டனின் உயிராக, கேப்டனின் இதய கனியாக, அனைவரின் நம்பிக்கைக்குரிய கணேஷ் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியலங்க. ஏன்னா அவர் தொண்டர் அணியில் இருந்தபோது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக அந்த தொண்டர் அணியை கொண்டு வந்தவர் இவர் தான். அவர் இருந்தாலே 1000 பேருக்கு சமமாக இருக்கிற அளவு ஒரு பாதுகாப்பு கேப்டனுக்கும் தருவார். அதுக்கு பிறகு தேர்தல் குழுவில் மெயின் செயலாளராக இருந்தார். எப்பவுமே கட்சி ஆஃபீஸில் அவருடைய செயல்பாடுகள் பாராட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ கூட பொங்கல் விழா அவர் தலைமையில் தான் அங்கே நிகழ்ச்சிகள் நம்ம நடத்தணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பர்சன், வெரி டிசிப்ளின் பர்சன். எப்போவுமே யோகா, டயட்டிங், ஆன்மீகத்தை பற்றி பேசுவார், சிவன் பக்தர், சித்தர்களை பற்றி பேசுவார். எனக்கே அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், அண்ணி இதை படிங்க, அந்த புக்கை படிங்க. இப்போ கூட நாங்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி ஊட்டியிலெல்லாம் போயிருந்தப்போ ஒரு 10 நாள் அவர் தான் அந்த மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். ஸோ என் கூடயே ட்ராவல் பண்ணார் ஒரு 10-15 நாள். அந்த நாட்கள் எல்லாம் என் மனசில் அப்படியே இப்போ வருது. அவர் அவ்வளோ ஒரு டிசிப்ளின் மேன். எப்படி அவருக்கு போய் இந்த நிலையான்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னால் இன்ன வரைக்கும் நம்பவும் முடியல. இதான் உண்மை.